ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய்பவி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. இதோட 2 துண்டு பட்டை எடுத்துக்கலாம். இது கூடவே 2 இதழ் போல ஜாதி பத்திரி எடுத்துக்கோங்க. ஒரு 5லிருந்து 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 5 கிராம்பு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு அன்னாசி பூ எடுத்துக்கோங்க. 2 பீஸ் கல்பாசி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதோட ஒரு 5-6 வரமிளகாய் எடுத்துக்கலாம். 2 காஷ்மீரி மிளகாய். காஷ்மீரி மிளகாய் ஆப்ஷனல் தான், கலருக்காண்டி காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கோம். இப்போ இதை ஒரு அடிகனமான பேனில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. மசாலாவோட கலர் எதுவும் மாறிடாமல் லேசாக வறுபட்டால் போதும். இதை வறுத்த மசாலாவை ஒரு 2 நிமிஷம் போல் ஆற விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்து பொரிய விட்டுருங்க. இதோட 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. சிக்கனை ஆல்ரெடி தனியாக ஒரு பேனில் ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டிங்கன்னா ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வந்ததும் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் கிரேவியாக வேணும் அப்படின்னா சிக்கனை டைரெக்டாக இதுலேயே சேர்த்து நம்ம இதுலேயே வேக வச்சு கிரேவியாக எடுத்துக்கலாம். மசாலா சிக்கன்னும் போது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். ஸோ அதுக்காக தனியாக வேக வச்சு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால இந்த மசாலாவோடு சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் போல் வெந்து வந்தால் போதும். சூப்பரான டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூடான சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.